அது இரண்டாம் உலகப் போர் சமயம். ரஷ்யாவில் பொதுவாக ஜூன் மாதத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகமாக இருக்காது. ஆனால் ஏனோ இந்த 1945ஆம் ஆண்டில் குளிர் சற்று அதிகமாகவே இருந்தது. ஆச்சரியமாக அந்த இரவு அதிகமான பனிப்பொழிவும் இருந்தது. மாஸ்கோ நகரை விட்டு சற்று தள்ளியிருந்த அந்த கிராமத்தினுள் நுழைந்தது அந்த சிகப்பு நிற மாஸ்க்விச் 420 கார். இது இன்னும் புது விற்பனைக்கு வராத கார். அடுத்த வருடம்தான் இதை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னாள் கேஜிபி ரஷ்ய அதிகாரிக்கு இது மிகவும் பிடித்திருந்ததால் அரசாங்கத்தின் சிறப்பு அனுமதி பெற்று இந்த காரை அந்த அமைப்பு வாங்கி வைத்திருந்தார். ஆனால் இதை அவர் பொதுமக்கள் பார்வைக்கு படும்படியான நேரங்களில் வெளியே எடுக்க மாட்டார். இப்பொழுது அவசரமாக அவர் வரவேண்டியிருந்ததாலும் பனிப்பொழிவின் காரணமாக மக்கள் பெரிய அளவில் வெளியில் நடமாட மாட்டார்கள் என்பதாலும் இதை எடுத்து வந்திருந்தார். அந்த மண் சாலையில் இறங்கி ஓடிய அந்த கார் சில இடங்களில் பனியின் வழுவழுப்பின் காரணமாக சற்று நெளிந்து ஓடியது. அந்த ஓட்டுநர் ஸ்டியரிங்கை மிகவும் உறுதியாக பிடித்தபடியே ஓட்டினார். சற்றே பாலடைந்து போன மாதிரி தெரிந்த அந்த கட்டிடத்தின் முன் இதை சரியாக நிறுத்தவும் என்றும் அந்த பிரேக் சரியாக பிடிக்காததால் சற்று தள்ளி போய்தான் என்றது அந்த சிகப்பு நிற மாஸ்க்விக் 420. நிறுத்திய நொடி கதவை திறந்து இறங்கி படுவேகமாக கட்டிடத்தினுள் நுழைந்தார் அந்த அதிகாரி. அந்த கிறிஸ்டல் கோப்பையில் சூடான காஃபி குடித்து கொண்டிருந்த வெள்ளை கோட் போட்டிருந்த அந்த டாக்டர் தன் பின்னால் வரும் அதிகாரியின் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார். உடனே அந்த அதிகாரி, அனுமதி கிடைத்துவிட்டது, உடனடியாக தொடங்குங்கள், எங்கே அவர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த வெள்ளை கோட் அணிந்த அந்த டாக்டர், உள்ளேதான் இருக்கிறார்கள், நாளை காலை ஆரம்பிக்கிறேன். இல்லை இப்போதே தொடங்குங்கள் என்று அந்த அதிகாரி அந்த டாக்டரை வேகப்படுத்திவிட்டு வந்த வேகத்திலேயே திரும்பி நடந்தார். வெளியே அந்த மாஸ்க்விச் 420 திருப்பி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிகாரி வரும் வேகத்தை பார்த்து சட்டனை இறங்கி காரின் கதவினை திறந்து விட்டார் டிரைவர். நொடியில் வேகம் எடுத்து பறந்தது அந்த கார். சூடான அந்த காஃபியை குடித்து முடித்துவிட்டு ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டபடியே சேரிலிருந்து எழுந்தார் டாக்டர். கம்பிகள் பூட்டப்பட்டிருந்த அந்த அறையை திறந்து தூங்கிக் கொண்டிருந்த அந்த 5 பேரையும் எழுப்பினார். அவர்கள் தூக்கம் கலைந்து எழுந்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இனி அவர்கள் தூங்கவே போவதில்லை என்று. அவருக்கு துணையாக துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் 2 பேரை நியமித்தனர். அந்த 5 பேரின் முகங்களும் சலனமற்று இருந்து அமைதியாக நடந்தார்கள். அவர்களை அங்கிருந்து அந்த அறைக்குள் கொண்டு விட்டனர் காவலர்கள். சற்றே பெரிய அறை. ஒரு ஓரத்தில் ஸ்டீல் வாஷ் பேசின் இருந்தது. இன்னொரு மூலையில் சின்ன கழிவறை இருந்தது. ஆனால் அதற்கு கதவில்லை. 4 அடுக்குகள் கொண்ட ஒரு ஷெல்ஃப் இருந்தது. அதில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் டின்களில் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தன. 3 பக்க சுவர்களை தாண்டி 4வது பக்க சுவற்றில் பாதி கண்ணாடியாக இருந்தது. அதாவது அதன் மறுபக்கம் தெரியும் வகையில் இருந்தது. அந்த கண்ணாடி வழி பார்த்த போது டாக்டர் அங்கு நிற்பது தெரிந்தது. மேலும் அந்த அறையில் 5 மைக்குகள் இருந்தன. 5 பேருக்கும் 1 என்ற வீதம். சுவற்றின் ஓர் ஓரத்தில் ஏசி பெட்டி போல் ஒன்று இருந்தது. தன் அறையில் இருந்த மைக்கிலிருந்து டாக்டர் பேசினார். உங்களோடு கைது செய்யப்பட்ட அத்தனை கைதிகளும் இந்நேரம் பரலோகம் சென்றடைந்திருப்பார்கள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கான சுதந்திரம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். 30 நாட்கள் தூங்காமல் இருக்க வேண்டும். அதற்கும் நீங்கள் பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பட வேண்டியதில்லை. இந்த அறைக்குள் நான் ஒரு வாயுவை இன்னும் சற்று நேரத்தில் விடத் தொடங்குவேன். அது உங்களை தூங்க விடாமல் இருக்க வைக்கும். அவ்வளவுதான். 30 நாட்கள் உங்களுக்கு சாப்பிட உணவுகள் இருக்கின்றன, படிக்க புத்தகங்கள் இருக்கின்றன, என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். தூங்க மட்டும் கூடாது. தூக்கமும் உங்களுக்கு வராது. டாக்டர் ஒவ்வொரு நாளும் அந்த கைதிகளிடம் நடக்கும் மாற்றங்களை பதிவு செய்ய தொடங்கினார். முதல் 4 நாட்கள் சாதாரணமாக கழிந்தது. அதில் கைதிகளில் 3 பேர் தங்களுக்குள் பேசத் தொடங்கினார்கள். 5ஆம் நாள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்த அந்த 3 பேரும் இப்போது மைக்கில் டாக்டருடன் பேசத் தொடங்கினர். பெரும்பாலும் தங்கள் வாழ்வில் தாங்கள் செய்த தவறுகளை குறிப்பிட்டு பாவ மன்னிப்பு கேட்பது போல் இருந்தது அவர்களின் பேச்சு. 6ஆம் நாள் முதல் 8ஆம் நாள் வரை சாதாரணமாக கழிந்தது. இதில் பேசாமல் இருந்த அந்த 2 பேரும் சில வார்த்தைகளை பேசினர். நாள் 9. பேசாமல் இருந்த அந்த 2 பேரில் ஒருவன் திடீரென பெரும் குரல் எடுத்து கத்தத் தொடங்கினான். விடாமல் 3 மணி நேரம் வரை கத்தினான். இடையே கொஞ்சம் இடைவெளி விட்டு மீண்டும் 3 மணி நேரம் கத்தினான். பிறகு 1 மணி நேரம். இப்படியாக மொத்தம் 7 மணி நேரம் கத்தினான். அதன் பிறகும் முயன்றான். ஆனால் குரல் வரவில்லை.
அவனின் குரல் வலை முற்றிலுமாக கிழிந்து விட்டிருக்க கூடும் என்று டாக்டர் நினைத்தார். அவன் இப்படியாக 7 மணி நேரம் கத்தினாலும் கூட உடனிருந்தவர்கள் எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்தனர். இது அதிர்ச்சி அளிக்கிறது என்று எழுதினார் டாக்டர். 11ஆம் நாள் அடைக்கப்பட்ட ஒருவன் 7 மணி நேரம் கத்தினானே, அவனோடு சண்டையிட்டான். இருவருக்கும் இரத்த காயங்கள் ஏற்பட்டன. பின்னர் அங்கிருந்து புத்தகத்தின் பக்கங்களை கிழித்து அந்த அறையில் இருந்த கண்ணாடியில் ஒட்டி அதன் வழி யாரும் பார்க்காத வகையில் அடைத்து வைத்தான். டாக்டர் எத்தனை முறைகள் சொல்லியும் அவர்கள் அதை எடுக்கவில்லை. 12ஆம் நாளிலிருந்து 14ஆம் நாள் வரையில் பெரிதாக எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. சத்தம் எதுவும் வரவில்லை. ஆனால் அனைவரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட வாயுவின் அளவிலிருந்து தெரிந்தது. நாள் 15 டாக்டர் தன் உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டார். அவர் சில மணி நேரங்களில் அங்கு வந்து சேர்ந்தார். இந்த முறை அந்த சிகப்பு நிற மாஸ்க்வெச் 420 வரவில்லை. மாறாக ஒரு கருப்பு நிற காரில் வந்திறங்கினார். என்ன செய்யலாம் டாக்டர் என்ற அதிகாரி. திறந்துடலாம் சார் என்று அந்த டாக்டர் பதிலளித்தார். சரி, ஓகே என்று உத்தரவு கிடைத்த உடனே அந்த டாக்டர் தன் மைக்கின் அருகில் சென்று பேசினார். நாங்கள் இப்போது கதவினை திறக்கப் போகிறோம். எல்லோரும் ஒதுங்கி ஓரமாக நில்லுங்கள். எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களில் ஒருவரை இன்று விடுதலை செய்வோம். மாறாக ஏதாவது செய்தீர்கள் என்றால் சுட்டு விடுவோம். பெரும் அமைதி நிலவியது. மிகவும் மெலிதாக ஈனஸ்வரத்தில் அந்த குரல் கேட்டது. தேவையில்லை, எங்களில் யாருக்கும் எந்த விடுதலையும் தேவையில்லை. இதே வாசகத்தை மொத்தம் 3 குரல்கள் சொல்லின. பெரும் பாதுகாப்போடு அறையின் கதவை திறந்தார்கள். பெரும் அதிர்ச்சி. காட்சிகள் மிக கோரமாக இருந்தன. 5 பேரில் ஒருவன் இறந்து கிடந்தான். அவனின் தொடைப்பகுதி மற்றும் மார்பு பகுதியின் சதைகள் கிழித்து எடுக்கப்பட்டிருந்தன. அனைவரின் கை மற்றும் மார்பு பகுதிகளிலும் சதைகள் கிழிந்திருந்தன. அதை அவர்களே சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதும் தெரிந்தது. அந்த இறந்து கிடந்தவனின் சதை துண்டுகள் நீர் புகும் வழியை அடைத்து விட்டதால் மூடப்படாமல் கிடந்த பைப்பிலிருந்து ஒழுகிய தண்ணீர் 4 இன்ச் அளவிற்கு அறையை நிரப்பி இருந்தது. அதில் பெரும் பகுதி ரத்தம் கலந்திருந்தது. இன்னும் எழுதவே முடியாத அளவிற்கான அகோர காட்சிகள் அங்கு இருந்தன. அந்த அறையிலிருந்து வெளிவர யாருமே தயாராக இல்லை. எங்களுக்கு விடுதலை வேண்டாம், இங்கேயே விட்டுவிடுங்கள், அந்த வாயுவை நிரப்புங்கள், எங்களுக்கு தூக்கம் வேண்டாம், விடுங்கள் எங்களை என்று பிதற்றினார்கள், கத்தினார்கள். போர்க்களங்களை கண்ட பல இராணுவ வீரர்களும் கூட அந்த அறைக்குள் சென்று அவர்களை எடுத்து வர மறுத்துவிட்டனர். அந்த அளவிற்கு கோர காட்சிகள். ஒரு வழியாக பிழைத்திருந்த நால்வரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அதில் போகும் வழியிலேயே ஒருவன் இறந்து விட்டான். மிச்சமிருந்த 3 பேருக்கும் வயிற்றின் அடிப்பகுதியில் பெரும் காயங்கள். அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு உயிர் பிழைத்தார்கள். அதிகாரியிடம் இவர்களை இனி என்ன செய்வது என்று கேட்ட டாக்டர், நமக்கு நம்முடைய மிஷன் மிகவும் முக்கியம். மீண்டும் இவர்களை அந்த அறையினுள் அடைத்து வையுங்கள் என்று அந்த அதிகாரிகள் பதிலளித்தனர். அதை கேட்டு அதிர்ந்த அந்த டாக்டர் அதை செய்தார். 2 மணி நேரம்தான். தன்னுடன் இருந்த அந்த 2 பேரையும் கடித்து குதறி கொன்று விட்டான் அதில் ஒருவன். அவசரமாக பாதுகாவலர்களோடு அறைக்குள் நுழைந்தார் டாக்டர். அவன் கொடூரமாக சிரித்து கொண்டிருந்தான். ஏன் இப்படி செய்தாய்? நீ என்ன மிருகமாக மாறிவிட்டாயா என்று டாக்டர் கேட்டார். ஆமாம், நான் மிருகம்தான், நீங்களும் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கும் மிருகம்தான் நான் என்று சொன்னபடியே டாக்டர் மீது பாய வருகிறான் அவன். பாதுகாவலர்கள் அவன் நெற்றிப்புட்டில் சுட்டு கொன்றனர். இரத்த வெள்ளத்தில் செத்து விழுகிறான். மிஷன் ஃபெயில்டு என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார் அந்த அதிகாரி. இதற்கு தி ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் என்று பெயர். அந்த காலத்தில் தன் போர் வீரர்கள் தூங்காமல் இருக்க ஏதாவது செய்ய வேண்டுமென்று ரஷ்யா இதை முயன்றதாகவும், ஆனால் அந்த ஆராய்ச்சி தோல்வியில் முடிந்ததாகவும் சொல்கிறது இந்த கதை. இன்றைய தேதியில் இது போன்ற கதைகள் இணையத்தில் மிகவும் பிரபலம். ஆனால் நம்பும்படியான இந்த கதையை இன்றும் உண்மைதான் என்று நம்பி வாதாடும் ஒரு கூட்டம் இருக்கவே செய்கிறது. ஆனால் இதற்கான ஆதாரங்களாக எதுவும் அவர்களிடம் இல்லை. இது குறித்து இணைய ஆராய்ச்சியாளரான சாரா மெக்யூர் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதில் இந்த கதையானது 2010 ஒரு வலைதளத்தில் தான் முதலாக பதிவிடப்பட்டிருக்கிறது. அது இது போன்ற மர்மமான கதைகளை கொடுக்கும் ஒரு தளம். அவர்கள்தான் இதை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்களுக்கு இதை படிக்க சுவாரஸ்யமாக இருக்கவே அவர்கள் இதை பெருமளவு பரப்பிவிட்டார்கள். இன்றைய காலத்தில் இணையவாசிகளுக்கு இது போன்ற மர்ம கதைகளை படிப்பதில் பெரும் விருப்பம் இருக்கிறது.
அதை பயன்படுத்தி பணம் பண்ணும் ஒரு பெருங்கூட்டம் இது போன்ற பொய்க்கதைகளை சில வரலாற்று சம்பவங்களோடு இணைத்து பணம் பண்ணுகிறார்கள். இது மிகவும் கேடான விஷயம் என்று சொல்லியிருக்கிறார் சாரா. மேலும் இது போன்ற பல கதைகளை ஆராய்ந்து எது எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த படங்களை எப்படி உருவாக்குகிறார்கள் என்பதை எல்லாம் மிக தெளிவான ஆய்வாக செய்திருக்கிறார். தகவல் ஒரு தட்டில் கிடைக்கும் இன்றைய இணைய காலத்தில் பகுத்தறிந்து பார்க்கும் பார்வை மிக முக்கியமானதாக இருக்கிறது.